ஸோ ஐ கெஸ் நான் உங்கள் நோயம் பேசுகிறேன். நம்ம இந்த இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டு தான் எடுக்க வந்திருக்கோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது ஈவெண்ட்டே எனக்கு கை வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஈவெண்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட டைமண்ட்லாம் பிடுங்கிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் டைமண்டாக டாப் அப் பண்ணி சுற்றலான்னு நினச்சேன். சரி இடையில கொடுப்பானுன்னு சொல்லிட்டு கொடுக்கல, நீ மொத்தமாக ஸ்பின் பண்ணி தான்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பின் டைமண்ட்லாம் கரைச்சி விட்டானுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா திடீர்னு ஃபுல் வீடியோலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபுல் வீடியோ வரும் ஓகேங்களா. எல்லோரும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோட செலவு விடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். நம்ம இன்னும் 4K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது ஓகேங்களா. அந்த 30 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேக்குள்ளே நம்ம ஒரு பிக் டோர்னமெண்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா. அதில் ஏகப்பட்ட டீமு கலந்துக்கலாம். நாட் ஃபார் என்ட்ரி ஓகேங்களா. ஒன்லி ஃப்ரீ என்ட்ரி தான். எந்த டீம் வேணால் யார் வேணால் கலந்துக்கலாம். இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு கிடையாது. யார் வேணால் கலந்துக்கலாம். முடிஞ்சாலும் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதேமாதிரி இன்ஸ்டா நம்ம சேனல் தரேன்னா நோவா கேமிங் 1 சொல்லிட்டு போட்டாலே நம்ம இன்ஸ்டா ஐடி வரும். மறக்காம போய்ட்டு இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கர்ணகரன் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற டைமண்ட்லாம் காலி பண்ணணும், நம்ம சொத்தெல்லாம் எழுதி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் போல இருக்குது. நானும் ஸ்பின் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இவனை கொடுக்குற ஐடியாலே இல்லை போல இருக்குது. நீங்களே பாருங்களேன், ஏதாச்சும் ஒன்று கிட்ட வருதான்னு சொல்லிட்டு பாருங்கண்ணா. இந்த இது கிட்ட பண்டலு கிட்ட வந்துட்டு இந்த இது ஸ்டோனை கொடுத்துறானுங்க. அதுதான் ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாக்குறேன் கைஸ். இந்த பண்டலுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சொல்லி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 டைமண்ட் பிடிங்கிட்டான். உங்கள்கிட்ட எவ்வளோ டைமண்ட் பிடுங்கனான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா. யாருக்கெல்லாம் பண்டில் விழுந்துச்சு, யாருக்கெல்லாம் ஸ்டோன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அதையும் சொல்லிட்டு போங்க. நானும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த இது கிட்ட வரும்போது எங்கள் அப்பத்தான்னு எல்லாத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் இந்த கருணாக்காரங்க கடைசி வரல நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல. ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாகிட்டேங்க கைஸ். ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட்டு நான் ஸ்பின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு 1000 டைமண்டில் 3 ஸ்டோனு கொடுத்துட்டு அடுத்து 2000 டைமண்டில் வந்துட்டு 2 ஸ்டோனு கொடுக்குறான். 2500 டைமண்டில் 2 ஸ்டோனு கொடுக்குறான். ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாகிட்டேன் கைஸ். நான் உண்மையிலே சரி சொல்கிறேன், இந்த ஒரு ஈவெண்ட்டை யாராச்சும் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் ஸ்பின் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஏன்னா ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்கள் சொத்தை நீங்கள் மட்டும் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் நடந்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். திரும்பி வந்து பார்த்தா ஆனால் வீடு இருக்காது ஓகேவா. அதே மட்டும் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போய்டுவானுங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு இதுலேயாச்சும் ஸ்டோன் வந்து நிற்கிதா கைஸ் பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு இதுலேயாச்சும் ஸ்டோன் வந்து நிற்கிதா? நானும் சும்மாவே போய் டாப் அப்பும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த அந்த டிக்கெட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நான்லாம் எதுக்கு தானே இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண வந்தேன். பாருங்கள் கைஸ், ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறானுங்களா பார்த்தீங்களா? இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. தயவுசெய்து இந்த ஸ்கேமில் யாரும் போய் தயவுசெய்து மாட்டிடாதீங்க ஓகேவா. நான் மாட்டின மாதிரி நீங்களும் யாரும் போய் மாட்டிடாதீங்க. உங்கள் நல்லதாக சொல்லிங்க, தெரிஞ்சோ புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ப்ரோ ஏன் ப்ரோ லைவ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட மொபைலில் தான் வாங்கி வச்சு நம்ம லைவ் போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஒரு 5-6 நாள் லைவ் போட்டப்போ நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் தான் வாங்கி வச்சு லைவ் போட்டோம். நம்மள்ட்ட என்ன நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட மொபைல் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு மொபைலில் நம்ம வருவோம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகேவா. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு மொபைலை வாங்கிட்டு நான் சீக்கிரம் லைவில் வரேன். லைவில் வந்தோன்னா அப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம ஃபன் மேட்ச் போட்டு சதுர விடலாம், கிவே மேட்ச் எல்லா மேட்சுமே உண்டு ஓகேவா. மட்டும் இல்லை கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்குது ஓகேவா. அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது போகிறதும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்ஸில் கமெண்ட்டை போட்டு விட்டு முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பப்ளிக் பார்க்குறவங்க யாராச்சும் நம்ம சேனலுக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ரெக்கமெண்டாகவும் போகும் ஓகேவா. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் ஆடியோ வீடியோ போட முடியாது. அடுத்த சீசன் வர புஷ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது ஒரு யோசனையில் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவெண்ட் கண்டென்ட்டு நார்மலாக ஃபன்னி கண்டென்ட்டு இந்த மாதிரி தான் ஏதாச்சும் டோர்னமெண்ட்டு அந்த மாதிரி தான் ஏதாச்சும் வீடியோ போட முடியும் ஓகேவா. அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் கைஸ். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணாகரை என்கிட்ட உள்ளே இருக்கிற டைமண்டெல்லாம் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு 3500 டைமண்டுக்கு இந்த ஒரு பண்டிலை கொடுத்துட்டான் ஓகேங்களா. கடைசியில் 5 ஸ்டோன் வந்துருச்சு. 5 ஸ்டோன் வச்சு நம்ம இந்த ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். 3500 டைமண்டுக்கு இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுமாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை செயல்படுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் கொடுக்க மறந்துடுங்க ஓகேங்களா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முடிஞ்சளவு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு நான் எஃபெக்ட் போட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். அதனால் உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவு சப்போர்ட் கொடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் வருவோம். அடுத்த ஃபுல் வீடியோ தரமான ஒரு வீடியோவாக சொல்லிட்டு நம்ம இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம். பார்ப்போம். லவ் யூ, பாய்.